நன்றாக பாருங்க. முதல்ல அழுது கொண்டே போனான். உங்கள் வாழ்க்கை அழுத நிலைமையில் இருக்கலாம். அநேகர் தூற்றி உங்களை அவமதித்த காரியங்களாக இருக்கலாம். சீமையை போல உங்களுக்கு அநேகர் சுற்றி நின்று உங்களை தூற்றி இருக்கலாம். அதே போல கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை அந்த இடத்திலே, எந்த இடத்திலே வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்திலே, அதே ஜனங்களால் உங்களை புகழத்தக்கதாய் சீமையை கடைசியிலே ஓடி வந்து நான் புத்தீனமாய் செய்தேன் என்று சொல்லி தாவீது கால்களிலே விழுகிறான். அதே போல கர்த்தர் உங்களை உயர்த்த திட்டமிட்டிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். காய்ந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கை இன்று முதல் துளிர்க்க விட போகிறது. அது பூக்க போகிறது. மகிழ்ச்சியை திரும்ப கொடுக்க போகிறது. அநேகருக்கு நீங்கள் பலன் உள்ளவர்களாய் மாற போகிறீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் எவனை தெரிந்து கொண்டேனோ அவனை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அழைத்தவனை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்.